என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த மாதிரி ஒரு லோசு கோதி காமிச்சிடான்னு சொன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. என்னடா செத்து போட்டேன் பாக்கறியா? டேய் அவனை கத்தியால குத்தி கொலை பண்ணதே நான்தான்டா. என்ன போலீஸ்காரங்க சொல்லுவியா? போடா போலீஸ்காரங்க சொல்லு. இவ்வளவு கத்தியால பண்ண மாதிரி அந்த போலீஸ்காரனே கத்தியால குத்தி 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 குத்தி. டேய் மக்கு கூதி. பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லாமா? இது வந்து அதிகமா பட்ஜெட் இருந்தா இந்த லெவல் இருந்திருக்குமா இல்ல வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாமா? திரௌபதி 2 100 கோடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இப்படிதான் இருந்திருக்குமா இல்ல இதோட வேற லெவல் இருந்திருக்குமா? 100 கோடி கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாகுபலி கொடுத்துருப்போம். புடிங்கிருப்ப போட. இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? அடங்கொம்மால 5வது நிமிடத்திலே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன சார் பன்னாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார். வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டி பைய மாதிரி பேசுறீங்களே சார். ஒரு சீட்டு கேட்டேனே சீட்டை விட்டு ஓரம் நின்னானே. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்ல பாதுகாப்பாக உள்ள விட்டாங்க. மகளிருக்கு நல்ல கேப் விட்டு நல்ல இடைவெளி விட்டு உள்ள விட்டாங்க. நல்லா இருந்து பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. யாரையுமே உட்காரவே விடல. தளபதி ஸ்பீச் ஃபுல்லா எல்லாருமே கையடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் லவ் சில பேருக்கு வயசு கோளாறுல வரும். செகண்ட் லவ் பல பேருக்கு பெஸ்டா அமையும். அந்த 2வது ரகம் தான் நான். எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, சூத்த போட்டு போ. நீ புரியுதா? இவங்களையெல்லாம் விஷ ஊசி போட்டு கொல்லக்கூடாதா சார்? கல்யாணம் அப்படிங்கறத இப்பதான் அவளுக்கு அந்த எண்ணங்களே வருது. அது வளரட்டும், அது வளரட்டும். அவளுக்கு அட்வைஸே கொடுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு பகுத்தறிவு நிறைய இருக்கு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? உரசி பார்த்துதான் முடிவெடுப்பா. அப்படிங்கிற போது நம்ம சொல்றத எப்ப கேட்கணும்னு அவளுக்கு தெரியும். அது கேட்கிற நேரத்துல அவ கேட்பா. ஆனா அவ எல்லா நேரமுமே தொழில் பக்தியோட தான் இருந்து. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. அப்படிங்கிற போது கல்யாணம் அப்படிங்கறத இப்பதான் அவளுக்கு அந்த எண்ணங்களே வருது. அது வளரட்டும், அது வளரட்டும். அது நல்லபடியா பெரியவங்களா பார்த்து முடிச்சு வைப்பாங்க. நீங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரவா புடுங்க போறீங்க? காதல் பண்ண திமிரு இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா? பொறுக்கி பய பொறுக்கி. நீ என்ன பண்ண? நீ ஒரு பொறுக்கிடா. உனக்கு எத பொண்ணு இருந்தா கள்ளத்தனம காதல பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. பொம்பளை சோ கேக்குது உனக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். சிகரெட்டு உருப்படாத நாய்க்கு என்னென்ன சாக்கு.
இது பண்ணுங்க, இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம். இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி உள்ள வித்தியாசம். சொல்றது கேளுங்க, அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை. சின்ன பிள்ளைலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கான ஒரு படிக்கல்ல வந்துட்டு அவங்க தான் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஏறி 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 ஒரு சமயத்தில் நாம் அவங்கள நம்ம பார்த்துக்கிற விதத்தில் வந்து நிற்கும். உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? தன்னை உயர்த்தின தன்னோட தாய்க்கு அந்த படிப்பு மூலியமா அவங்களும் நெக்ஸ்ட் வந்துட்டு அவ ஒரு ஹையர் பிளேஸ்க்கு கொண்டுட்டு போகணும்னு காட்டுறது தான் நம்ம ஜீ தமிழ்ல வர்ற வாகை சுடுவா அப்படிங்கிற சீரியலோட. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னது நீங்க அழகா இருக்கே, பார்க்க கியூட்டா சின்ன குழந்தையாட்டம் இருக்கு. எங்க வீட்ல பெரியவாள்ல இருந்து பொடிச்சுங்க வரைக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. நெகட்டிவிட்டிங்கிறது நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமே கிடையாது. யூ வேர் லைக் யூ grown in the negativity. How this woman, how it is even possible? மச்சான் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? Literally you took that negativity as an boost. Like குடுங்கடா, பாத்துக்கறேன்டா, நான் ஸ்வாகா வருவேன்டா, பாத்துக்கலாம்டா. செருப்புல சாணிய முக்கி அடிப்பேன். செருப்பு எதுல முக்கி அடிப்பேன்? சாணி. காருக்குள்ள எனக்கு நடந்து அவர் பின்னாடி போய் என்னை எப்படி எட்டி உதைச்சிருக்காருன்னா அவ்வளோ ஃபாஸ்டா எட்டி உதைச்சிருக்காரு. முடியாது, அந்த டோர் லாக் உடைஞ்சு போச்சு. பார்வதி இழுக்கும் போது உடைஞ்சு போச்சு. அந்த டோர் அவரு எகிரி வந்து என் மேல இருந்து கிராஸ் பண்ணி வெளியில இருந்து அது திறந்து அவர் பின்னாடி போய் என் கை, நான் வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற சீட்டோட அந்த பாக்கெட்டில் மட்டும்தான் என்னால் பிடிக்க முடியுது, வேற பிடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் அதில் பிடிச்சிட்டு இருக்கும்போது என் கை மேலே எட்டி உதைச்சது எத்தனை வாட்டி தெரியுமா என்னை எட்டி உதைச்சாங்க. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.